ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே லைவில் வந்து கேட்டுருக்குது, லைவ்லையும் கமெண்ட்டில் எல்லாத்துமே கேட்குறது தான் ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுருந்தீங்க. எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சி இன்னைக்கு எடுத்து போடுறேன். வாங்க நம்ம வீடியோ அளவுக்கு எதுவுமே பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் வீடு ஒரு மாதிரி குப்பை அதெல்லாம் கிடக்கும், நீட்டாக இருக்காது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு தான் இருக்குது, என்ன இருந்துச்சு வேணுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. இதுக்காகவே க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால அப்படியே ஒரிஜினலாட்டு காணிக்கிறோம், எங்கள் வீடு எப்படி இருக்குங்கிறது காணிக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, நம்ம வீடு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடை பார்க்க போகலாம், வீட்டுக்குள்ளே போகலாம். இதான் நம்ம பட்டி, ஜிம்மி பட்டி. ஹாய் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணணும்னு நினைச்சேன், க்ளீன் பண்ண முடியல. நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த ஃபோட்டோ வந்து லவர்ஸ் டேக்கு பாப்பா எனக்கு பண்ணது. இது வந்து எங்கள் வெட்டிங் ஃபோட்டோ. இது அவ்வளோமா அந்த ஃபோட்டோஸ். பாப்பா வாங்கிட்டு இந்த முருகர் ஃபோட்டோ நான் வர முன்னாடி வந்துட்டு நான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இவன் ஒரு பொம்மை வைத்தியம், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். லவ் பேர்ட்ஸ் கூடு. வந்து சின்ன கூடு தான் வச்சுருந்தோம். இப்போ ஜோடி கூடுதல் இருக்கனால ஒரு பெரிய கூடு வாங்கி வச்சுருக்கோம். கிச்சனு தான். நீ போ காட்டுவோம். கிச்சனில் என்னென்னா இது வந்து மிக்ஸி அடுப்பு எல்லாம் பக்கத்தில். எங்கள்கிட்ட கரண்ட் அடுப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். வாஷிங் மிஷின் பாருங்க, நீங்களே எதுவும் பயந்துடாதீங்க. சுற்றி ஃபுல்லாக ஒரு மாதிரி கொத்த 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 கொத்தனா ஏன்னா இடம் இல்லாமல். அது இல்லாமல் அவங்க வீட்டு சங்குல திங்ஸ் இருக்குது, 2 வீட்டு திங்ஸ். இன்னொன்று என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணணும் கூட வந்து டீசலாக வச்சுருப்போம். அவங்க அம்மா தான் பார்க்குறது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நீட்டாக தான் வைக்கிறாங்க. இது வந்து அம்மா வாங்கின ஊஞ்சல். அது நடு வீட்டில் இடம் இல்லாமல் கிடக்கு. ஆமாம், இது வந்து அம்மாவோட பீரோ. ஃப்ரிட்ஜு டூர் வந்து நான் இப்போ காணிக்கலாம். உள்ள ஒன்றும் இருக்காது. ஃப்ரிட்ஜு டூர் சொல்லியாச்சுன்னா 2 காணிக்கலாம். அது ஒன்றுமே இல்லாட்டதையும் வீடியோ போடுறாங்க. கதவோட ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றும் இருக்காது பெருசாங்க. பாருங்க, இதை வேண்டது பொருளாக தான் கிடக்கும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்னோட குட்டி வயசு ஃபோட்டோ. இது அதுக்கப்புறம் ஒரு 20 வயசில் எடுத்தது. இது அம்மா சித்தி நாள் அப்படின்னு. இதுதான் நம்மளோட பூஜை ஹாலு. அதுக்கிட்டே பூஜை ரூமாக செட் பண்ணிட்டோம். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அவ்வளோ காமிட்டு இப்போ நேரம் நம்ம அப்படி எங்கே போடுறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்குது, பாத்ரூம். அப்படி இருக்கட்டும். இனி இது உள்ளே போனால் எங்களோட ரூம். இதுவும் கொஞ்சம் தான் இருக்கும். இது அதை விட கேவலமாக இருக்கும். வந்த உடனே இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாப்பாவோட ஃபோட்டோஸு, தொப்பி, இது எங்கள் ரேக்கு. அதில் வந்து உண்டியல்லாம் வந்து 1 பைசாவும் கிடையாது. இருந்த பைசாலாம் எடுத்துட்டோம். இதுதான் விளக்கு ஏற்றுற ஃபோட்டோ. வளையல் டப்பா, என் ப்ளூடூத் ஸ்பீக்கரு எல்லாம் கிடக்கும். ஆனால் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் தான் இருக்கும். இப்படி தான் ஆகும். இது நம்ம லைவ் போடுற இடமே இதுதான். இதுதான் பெட்டு. அதே இப்போ குப்பமே தான் கிடைக்கும். நைட்டு தான் க்ளீன் பண்ணணும். இது மேலே அவ்வளோ இதாங்க நாங்கள் வச்சுருந்த லவ் பேர்ட்ஸ் கூடு. அது வந்து வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் பெருசு வச்சுருக்கோம். இங்கே இருங்க, நாய் பொம்மை. நான் கிஃப்டாட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது. இது வந்து அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைகள் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோ வாங்கி ஒட்டி வச்சிருக்கு. இது எங்கள் பீரோ. பிரத்திகா பீரோ வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. இதான் எங்கள் பிரத்திகா பீரோ. பீரோ வந்து 2வது வந்து எங்கள் அம்மாவோட பீரோ. நான் சொமேட்டோ ஒர்க் பண்ணும்போது பேக்லாம் மேலே இருக்குங்க. அவளும் குப்பை மாதிரி தான் இருக்கும்.
இந்த பொம்மையை வந்து தூர போட போகிறோம். இதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கரடி பொம்மைன்னு கேட்பீங்கள்ல, அது இந்த பொம்மை தான். ரொம்ப பழசாயிட்டு. இது பழைய சோபா அங்கே ஃப்ரெண்ட்ல. அது போக இந்த ஒரு திங் போகிறோம். இங்கே ஒரு பொம்மை இருக்குது, ஒரு ஷேரு, அவ்வளோதான் நம்மளோட வீடுங்க. எங்கள் பீரோ லேசாக ஓப்பன் பண்ணி கேர்ள்ஸுக்கும் கூடுதல். இது வந்து வெளியே போடுறதுன்னு வச்சிருக்காது. இது வந்து வீட்டுக்கு போடுறது. இது ரெண்டுமே வெளியே போடுற சாரி, சுடிதார், டாப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இது வீட்டுக்கு போடுறது. இதுவே சாரி இருக்கு, அவ்வளோதான். இது வந்து என்னோட ராக்கு. ஏன்னா இவ்வளோ தான் எனக்கு இருக்குது. இது கூட இல்லை, இப்போ எல்லாம் வாங்கிடுச்சு. ஆமாம், எந்த இது கூட கிடையாது. நான் அதிகமாக மட்டும் ட்ரெஸ் எல்லாம் இது மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அது மட்டும் ட்ரெஸ் ஓவராக எடுத்து வச்சுருக்குது. அது உங்களுக்கே தெரியும், மேட்சிங்காக தான் எடுப்போன்னு. இவ்வளோ தாங்க எங்கள் வீடு. கேட்டீங்கல்ல, இதுதான் எங்கள் வீடு. ஏதாவது குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லி யாரும் திட்டாதீங்க. நேச்சுரலாக காணிக்கணும்னு சொல்லி எங்கள் வீடு எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு காணிக்கலாம். நீட்டாக காணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.